Hi, good evening all. இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு மெர்சிடிஸ் உடைய ஒரு சிக்னேச்சரான ஒரு வெஹிக்கிள் which is called as a G-Wagon. அந்த G-Wagon வந்துட்டு உங்களுக்கு எலக்ட்ரிக்ல வந்து கொடுத்துருக்காங்க. That is called as EQG. இந்த G-Wagon வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐஸ் இன்ஜினில் வந்து கிடைக்க போகிறது இல்லை. திஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபுல்லி எலக்ட்ரிக். ஸோ ஃபுல்லி எலக்ட்ரிக்னால உங்களுக்கு வந்து உள்ள பேட்டரி தான் வந்து மேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு இந்த ஹூட் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரேடியேட்டர் ப்ளஸ் அந்த பேட்டரியோடைய தேவையான ஒரு சிஸ்டம்ஸ் அண்ட் மோட்டார்ஸ் அது எல்லாமே வந்து உள்ள வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து எங்கன்னா கீழே தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அந்த பேட்டரியோடைய வெயிட் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 200 kgs வந்து வெயிட் வந்து சொல்கிறாங்க. அண்ட் அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து 116 kWh. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி த பிக் நம்பர். ஆனால் அது கொடுக்க போகிற ரேஞ்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆஃப் அரௌண்ட் 470 kilometers. அது நீங்கள் ப்ராக்டிக்கலாக வந்து போகும்போது உங்களுக்கு ஒரு 400 kilometers வரைக்கும் வரும்னு சொல்லலாம். நார்மல் G63 அண்ட் இந்த EQGயில் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 millimeters ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அந்த எக்ஸஸ் வந்து கிடைக்க போகுது. G63 வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி த ப்ராப்பர் AMG கார். அண்ட் இதுவும் வந்துட்டு அந்த G63 பிளாட்ஃபார்ம் தான், பட் இட் இஸ் இன் எலக்ட்ரிக் வே. லிட்டில் பிட் ஆஃப் டிசைன் லாங்குவேஜ் வந்து மாற்றிருக்காங்க கம்பேரிட்டிவ் டு தட் G63. ஃப்ரண்ட்ல இருக்க இந்த பம்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா G63ல உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ஃபீல் வரும். பட் இங்கே வந்து 0 lips ஓப்பன் DRL உடைய பேட்டர்ன் வந்துட்டு ப்ரொஜெக்டர் செட்டப் ஆஃப் LED லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஏ பில்லர் தான் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்க போகுது. ஏன்னா நார்மல் G63ல வந்து இந்த ஏ பில்லர் வந்து லிட்டில் பிட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் வந்து மாற போகுது. இங்கே வந்து கொஞ்சம் ரகடான அந்த ஃபீல் வந்து கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன அந்த 260 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து உங்களால் இங்கே வந்து செக் பண்ண முடியும். இட் இஸ் டூ டால். நீங்கள் உள்ளே போய் உட்காரும் போது இதை யூஸ் பண்ணி தான் கண்டிப்பாக வந்து உட்காருவீங்க. ஈவன் இஃப் யூ ஆர் ஒரு ஹைட்டான ஒரு பர்சனாக இருந்தாலுமே கூட. இங்கே வந்து டெயில் பைப் வந்து டியூல் டெயில் பைப் வந்து வரும் இன் நார்மல் G63. ஆனால் இதில் வந்து டெயில் பைப்பே வந்து வராது. ஏன்னா திஸ் இஸ் ஃபுல்லி எலக்ட்ரிக்ல, அதனால வந்து வராது. EQ அப்படின்றதுக்கான ஒரு பேட்ஜிங் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. 4.5 meters ஆஃப் லென்த் அண்ட் 5 meters ஆஃப் ஹைட், 20 inches ஆஃப் alloy wheels வந்து கிடைக்க போது, இன்க்ளூசிவ் ஆஃப் திஸ் டைமண்ட் கட் பேட்டர்ன். இந்த பேக் ப்ரெசன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஸ்டெப்னி வந்து கொடுக்க போகிறாங்க. பட் இந்த ஃபாரின் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு சார்ஜிங் பாக்ஸ் வந்து கிடைக்கும். பட் இங்கே நம்மளுடைய ரோட்ஸ் அண்ட் இந்தியனுடைய கல்ச்சர்ஸ்க்கு வந்து இட் இஸ் நாட் சூட்டபிள். ஸோ அதனால் வந்து நார்மலாக எப்படி G-Wagon இருக்குமோ அதே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. யூ கோயிங் டு கெட் த பென்ஸ் சிம்பிள் இயர். பார்க்க வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் உள்ள இந்த பூட் ஸ்பேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 600+ ஆஃப் பூட் ஸ்பேஸ். இது வந்து நார்மல் G63 கம்பேர் பண்ண போகும்போது இதோடைய பூட் ஸ்பேஸ் வந்து கம்மின்ற மாதிரி வந்து சொல்ல முடியும். பின்னாடி உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த LED பேட்டர்ன் ஆஃப் லைட்ஸ் அது எல்லாமே வந்து சேம். அண்ட் திஸ் வெஹிக்கிள் இஸ் செட் டு பி G580. அதோட லோகோ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. EQG உள்ள தான் வந்து இருக்கேன். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த G580. த நார்மல் G-Wagon வந்து நீங்கள் எப்படி பார்ப்பீங்களோ அதே இன்டீரியர்ஸ் தான். பட் அவங்க மாற்றி கொடுத்துருக்கிறது ரெண்டு விஷயம். அது என்னன்னா G ஸ்டியரிங் அந்த G டர்ன். இந்த G டர்ன் தான் வந்து இந்த G-Wagon-உடைய ஒரு ஃபேமஸான அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அந்த G டர்ன் வந்து என்ன பண்ணுன்னா, நீங்கள் ஒரு ஆஃப் ரோடான அந்த ஒரு கல் இருக்க அந்த ஒரு ஏரியா அந்த மாதிரிலாம் எல்லாத்துலேயும் வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த G டர்ன் நீங்கள் யூஸ் பண்ணி காரே வந்து 360 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது தட் இஸ் நாட் கோயிங் டு பி த கிமிக், தட் இஸ் அ யூஸ்ஃபுல் ஒன். ஸோ நீங்கள் ஒரு பெரிய ஒரு இடத்துலலாம் வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு யூஸ்ஃபுல்லான அந்த ஒரு விஷயமா இருக்க போது. மற்றபடி த சேம் திங் வாட் யூ சி இந்த G-Wagon. அண்ட் இங்கே உங்களுக்கு ஒரு கிராப் ஹேண்டில் இருக்குது. அதில் எடிஷன் 1 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரே ஒரு வேரியன்ட். இட் இஸ் கால்ட் அஸ் அன் எடிஷன் 1. ஸோ அந்த ஒரு வேரியண்ட்டில் தான் வந்து கிடைக்கும். அண்ட் இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ண போகிற ஹார்ஸ் பவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 570+ horsepower and 1160 Newton meters of torque. That is the killing number. அப்படி இருக்கிறதுனால தான் இந்த வண்டியோடைய வெயிட்டே உங்களால் வந்து புஷ் பண்ண முடியும். காஸ் 3 tons இந்த வண்டியோடைய வெயிட். அது வந்து புஷ் பண்ணுறதுக்கும் சரி, அது வந்து நீங்கள் என்ன ஒரு கிராஸ்பிங்காக கொண்டு போகிறதுக்கும் சரி, தட் இஸ் கோயிங் டு பி த யூஸ்ஃபுல் ஒன். ஸோ 12.2 inches ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன் வந்து ரெண்டு வந்து கிடைக்க போகுது. ஒன்று வந்து மெயின் இன்ஃபோர்டைன்மெண்ட், இன்னொன்று வந்து டிரைவர்ஸோட இன்ஃபோர்டைன்மெண்ட். உள்ள கொடுத்துருக்க அந்த லெதர் அண்ட் ஆஃபால் ஸ்டீ பார்க்கவே செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். வித் த ஹீட்டட் அந்த கூலிங் சீட்ஸ் ரெண்டுமே வந்து கிடைக்க போகுது. அண்ட் விண்டோஸோடைய பட்டன்ஸ் ஓப்பன் பண்ணுறது டவுன் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த கிராப் ஹேண்டில்ஸ் அது எல்லாமே வந்து பார்க்க ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இந்த டோருடைய குவாலிட்டி வந்து எப்படின்னா ப்ராப்பர் ஆஃப் ரோட் செக்மெண்ட்டோடைய கார் வந்து எப்படி இருக்குமோ அந்த ஒரு டோரோடைய அந்த குவாலிட்டியோடைய ரேஞ்சில் தான் வந்துருக்கு. அண்ட் உங்களுக்கு குட்டியான அந்த ஒரு சன்ரூஃப் வந்து மேலே கிடைக்க போகுது. தட் இஸ் நாட் கோயிங் டு பி த பேனராமிக். ஸோ ஒரு குட்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆஃப் ரோடுக்கு பார்க்க பயங்கரமாக இருக்கணும் வந்து சொல்லலாம். ஏரோப்ளைனில் இருக்க அந்த டர்பைன்ஸ் இருக்கும்ல, அதே மாதிரி உங்களுக்கு அந்த AC வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க கூல் அண்ட் நீட்டாக வந்துருக்குன்னு சொல்ல முடியும். அண்ட் ஆஃபால் ஸ்டீ it is also given in a blue color, so that resembles this car is a EQ. இந்த செகண்ட் ரோ உள்ள வந்தோடனே எனக்கு கிடைக்க போகிற நீ ரூம் வந்து தான் அண்ட் ஹெட் ரூமும் வந்து தான்.
பட் வந்து ஒரு plenty ஆஃப் ஹெட் ரூம், நீ ரூம் வந்து கொஞ்சம் இதுவாக தான் வந்து இருக்குது. ஆனால் என்னென்னா இந்த சீட் வந்து ஒரு மாதிரி அப்லிஃப்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே கீழே அண்டர் தை சப்போர்ட் வந்து கிடைக்கும். ஆனால் தட் இஸ் நாட் கோயிங் டு தட் மச் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு விஷயமா இருக்க போகிறது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் பின்னாடி உங்களுக்கு வந்து வெறும் ஹீட்டட் சீட்ஸ் தான் வந்து கிடைக்க போகுது, கூலிங் சீட்ஸ் வந்து கிடைக்காது. யூ கேனாட் கூல் யுவர் செல்ஃப் யூசிங் திஸ் சீட், ஒன்லி வந்து ஹீட் மட்டும் தான் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஒரு கிராப் ஹேண்டில், ரீடிங் லைட்ஸ் வித் த 18 Burmester 3D சரௌண்ட் சிஸ்டம் வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து கிடைக்க போகுது. ஸோ உங்களுக்கு ஒரு ஆடியோ சிஸ்டம் ஃபேனாக இருந்தீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு கில் யூ. அண்ட் உங்களுக்கு கிடைக்க போகிற ஹெட் ரெஸ்டரோட பொசிஷன் இதுதான். நீங்கள் உட்காந்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து உட்காந்துட்டு போவீங்க. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ரோ. அண்ட் 4 ஜோனுக்கான அந்த ஒரு கிளைமேட் சிஸ்டம்ஸ் வந்து கிடைக்க போகுது. வித் இங்கேயும் அந்த ஒரு ஏர்பிளைனில் வர அந்த டர்பைன் ஃபீல்டோடைய 2 ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லுக்கிங் குட்.